பொரிகல்ல வெல்லம், நெய் இது 3ம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சமீப காலமாக இன்ஸ்டாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த ரெசிபி நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பொரிகல்லையே ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பேன்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த பொரிகல்லையும் இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருந்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம், 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி 3 தடவையாக வந்து சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரே டைமாக அந்த வெல்லத்தை வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட்டி விழுந்துடும். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து டக்குன்னு கட்டி ஆயிரும். ஆனால் வந்து ராஸ்மல் வந்து வரும். அது போகணும்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா கிளறுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அல்வா பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதோட ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.